ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ, அப்புறம் வந்து 3 டைமென்ஷன் லெவல். இது எல்லாமே மார்க்கெட்டில் வந்துட்டு டெய்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் செயினில் நமக்கு இப்போ இருக்கிற டேட்டா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட ஸ்பாட்டோட ப்ரைஸில் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். ஓகேவா? ஸ்பாட்டோட ப்ரைஸ்க்கு சப்போர்ட் எங்கே இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்பாட்டில் வந்துட்டு இப்போ கீழே 23,920 அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 23,920 அப்படிங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 24,100 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ரைட். மார்க்கெட் இப்போ 24,100க்கு வருது அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருந்துட்டு செல்லிங் ஆகும். அதே மாதிரி 23,920 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபைனல் அதையும் தாண்டி இது கீழே வருது அப்படின்னா 850 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இது ஸ்பாட்டோட ப்ரைஸில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய சப்போர்ட் அட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே. இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு நம்ம ஒரு ப்ரீமியம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த ப்ரீமியம் என்ன, அதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே. ஆப்ஷனில் வந்து நம்ம எடுத்திருக்க ப்ரீமியம் வந்து 24,000 அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 23,996 அப்படிங்கிறதுல நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா? அப்போ இதில் யாராவது ஒருத்தர் தான் அந்த ஐடிஎம் அப்படிங்கிற நம்ம ஆப்ஷனுக்குள்ள வருவாங்க. யாருன்னா புட் ஆப்ஷன் வருவாங்க. ஓகேவா? கால் ஆப்ஷன் ஓடிஎம்மில் இருக்கும். ஏன்னா காலுடைய ப்ரைஸ் வந்து 24,000 எடுத்திருக்கோம். இங்கே 996 அப்படின்னா 4 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 பாயிண்ட் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 24,996 இருக்குது. நம்ம எடுத்துருக்கிறது 24,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ ₹161 அப்படிங்கிறது இதோட லாஸ்ட்டு எல்டிபியாக இருக்குது. இதிலேருந்து நம்ம ₹4 மைனஸ் மட்டும் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்குது டைம் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூ தான். ஓகே. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ₹147 அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான். ஓகே. இந்த ப்ரைஸில் ₹4 மட்டும் மைனஸ் பண்ணும். 161ல் ₹4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ₹157. அதாவது 161 ரவுண்ட் நம்பராக நான் எடுத்துக்கிறேன். ₹4 லெஸ் பண்ணும்போது ₹157 அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடைக்கும். 147 அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ். அப்போ ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ₹152 அப்படிங்கிறது நம்மளுடைய டைம் வேல்யூ. ஓகேவா? இந்த டைம் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். இதான் வந்து காமனாக அட் த மணியோட டைம் வேல்யூ. ஓகே. 152. ஓகே. ₹152 அப்படிங்கிறது டைம் வேல்யூ நம்ம கொடுத்தாச்சுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலையும் 152ல் ஒரு டைம் வேல்யூ கொடுத்துக்கிறோம். 152. ஓகே. இப்போ நமக்கு இதெல்லாம் என்ன ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டில் நிற்கிது. காலுக்கு வந்து சப்போர்ட் 130. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 174. ஓகேவா? ₹152 தாண்டி இது கீழே வருது அப்படின்னா 133. 133ஐயும் உடச்சி இது கீழே வரும்போது ₹75 வரைக்கும் இந்த புட் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ரைட். இது வந்து கால் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும்போது இந்த ஆப்ஷன் வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்துட்டு கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 130ஐயும் தாண்டி இன்னொரு லோவை அது கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இது 174 தாண்டி இன்னொரு ஹையை அது கிரியேட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு இது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே, அதாவது இந்த லோவையோ ஹையோவோ எதுவுமே மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா இன்றைக்கி எல்லாமே ஹையை வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த ப்ரீமியம் நேற்றுக்கு பார்த்தது என்னென்னா இது ஆக்சுவலாக நம்ம இது பார்த்துருந்த லெவல் 124,150 அப்படிங்கிற ப்ரீமியம்க்கு நம்ம பார்த்துருந்தோம். இதில் பாருங்கள், இதில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ₹150 சப்போர்ட்டு. அதே மாதிரி 141ங்கிறது டைம் வேல்யூ. காமனாக நம்ம இப்போ பார்த்த டைம் வேல்யூ மாதிரி நேற்றுக்கு வந்துட்டு அதாவது நேற்றுக்கு நம்ம பார்த்த டைம் வேல்யூ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு. ₹141 அப்படிங்கிறது காமனாக வந்துட்டு டைம் வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அதேமாதிரி இந்த ப்ரீமியம் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் நடந்தது இந்த ₹150 அந்த ரேஞ்சுக்குள்ள தான். ஓகேவா? 150, அதாவது 150லேருந்து 181 வரைக்கும்
ப்ரீமியம் மேலே போச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஓப்பனே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே க்ளோஸ், அதே மாதிரி இது கீழே வச்சுட்டு க்ளோஸ் வச்சுட்டு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் இங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே மார்க்கெட் டவுன் ஆக போகுதுங்கிறது இங்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி கூட நாளைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எடுத்திருக்கிற ப்ரீமியம் என்னென்னா 24,000 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்தோம். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கான ப்ரீமியமில் என்ன நடக்கும் நாளைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ 152 அப்படிங்கிறது டைம் வேல்யூ, 130ங்கிறது சப்போர்ட்டு, அதாவது 24,000 கால் ஆப்ஷனுக்கு, 212 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு, 292 அப்படிங்கிறது ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 174 அப்படிங்கிறது மேலே போனால் அதோடைய ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் வந்து 152 அதாவது டைம் வேல்யூ படி. ஓகேவா? ஸோ அதை உடச்சி அது கீழே வரும்போது நமக்கு வந்து 133 ரூபா வரைக்கும் இது கீழே வரலாம். ஓகேவா? ஸோ 133 ஃபைனல் 75 ரூபா வரைக்கும் இது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் இது 174 தாண்டி மேலே போச்சு அப்படின்னா இன்னொரு ஹை வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இது 130 தாண்டி இது கீழே வந்துச்சு அப்படின்னா இன்னொரு லோவை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்கேஸ் கால் ஆப்ஷன் மேலே போகும்போது இது ஒன்றானா ஆட்டோமேட்டிக்காக அது 70 ரூபா வரைக்கும் கீழே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 75 ரூபா வரைக்கும் கூட இது கீழே வரலாம். நாளைக்கான லெவல் இது. ஸோ ஸ்பாட்டோட லெவல் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ ஸ்பாட் லெவல் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஸோ ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுது, எங்கே சப்போர்ட்டில் நிற்கா. ஏன்னா நம்ம ஒரு இப்போ புட் ஆப்ஷன்லேயே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும், இப்போ புட்டில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து எங்கே நிற்கி அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் வந்து கிளியராக சப்போர்ட்டில் நிற்கா, ரெசிஸ்டன்ஸில் நிற்கா. இப்போ புட் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்பும்போது எடுத்தோம்னா நமக்கு அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லை அது இன்கேஸ் சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் புட்டை எடுத்துட்டிங்கன்னா புட்டு கீழே இறங்கும். ஓகேவா? அப்போ வெயிட் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம போய் அதை வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கு சில அனலைஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் அதை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வேறு ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வெறும் லெவல்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எங்கே நம்ம இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு லெவல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கே ட்ரெண்ட் இருக்குது, மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் இருக்குமா அப்பில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வேறு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வேறு ஒரு டூல் ஏதாவது ஒன்று நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், நம்ம எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா எக்ஸிட் ஆகிறதுங்கிறது வந்து நம்ம என்ட்ரி ஆகிறதா நம்ம பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ என்ட்ரி கரெக்டான இடத்துல நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறது உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ நான் பெரும்பான்மையாக யூஸ் பண்ணக்கூடிய டூல் இது வந்து நானே கிரியேட் பண்ண டூலு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்துட்டு எங்கே என்ட்ரி ஆகணும், அதாவது இப்போ இன்றைக்கி மார்க்கெட் டவுனு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அப்போ எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா இடத்துல நம்ம என்ட்ரி ஆகலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆனீங்க, நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும், புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குது. இப்போ எத்தனை மணிக்கு பாருங்கள் இது எக்ஸாக்டாக. ஸோ 10:45 சரியா? 10:45க்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10:45க்கு எங்கே இருக்குன்னு பார்ப்போம் ப்ரைஸு. 10:45 ஓகேவா? ஸோ 10:45க்கு இங்கே இருக்குது. அதாவது என்னென்னா ஹை கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ 10:45க்கு ப்ரைஸ் வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இது லோவில் இருக்குது. க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு, லோவில் இருக்குது. ஸோ அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு இது கிடச்சுன்னா நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அங்கேருந்து அது எவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ 10:45 ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸ் 161. ஸோ அங்கேருந்து அது லோவாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 135 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ 30 பாயிண்ட் வந்துட்டு நம்ம 35 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டவுன் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இங்கே இருந்துட்டு இது வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் நமக்கு வந்துட்டு மைனஸில் ஆகுது. அப்போ 30 பாயிண்ட்னா நமக்கு என்ன ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட ஒரு ₹2 கிட்ட நமக்கு வந்துட்டு அதில் நம்ம ஒரு சிங்கிள் லாட் எடுத்தாலே ₹2 கிட்ட நமக்கு லாஸ் காட்டும். 1800 சில ₹2000 கிட்ட லாஸ் காட்டும். ஓகேவா? அப்போ கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த லாஜிக்ஸை நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் எப்படி என்ட்ரி ஆகிறேன் அப்படிங்கிற விஷயம் இதில் என்னென்னா, எனக்கு இப்போ இதில் வந்து சப்போர்ட்டில் இருந்துட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து விவேப்பு. ஸோ மேலே இருக்கிறது விவேப்பு. ஓகேவா? ஸோ விவேப் போயிட்டு எனக்கு கீழே ஒரு கேண்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கேண்டிலில் எந்த கேண்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதாக இருக்குது அப்படின்னு பார்க்கேன். ஓகேவா? ஸோ இந்த சேமாக இருக்கிற கேண்டிலில் நான் என்ட்ரி ஆகிறேன். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் எனக்கு ஆக்சுவலாக என்ட்ரியாக இருக்கும்.
கீழே இருக்கிற கேண்டிலை நான் வச்சு சொல்கிறேன். ஸோ மேலே உள்ள கேண்டில் நான் சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ இந்த கேண்டில் என்னுடைய என்ட்ரி கேண்டிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு என்ட்ரி பார்க்குறேன். அதே மாதிரி அதாவது மார்க்கெட் ட்ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ட்ரெண்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு பார்க்கணும். நீங்களும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இந்த இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணுறீங்க, சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன புதுசாக பிகினர்ஸாக மார்க்கெட்டில் வந்திருக்கீங்க. ஸோ வெறும் லெவல்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. டேட்டாஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு நிஃப்டியில் சில டேட்டாஸ் எல்லாம் பார்ப்போம். அதாவது ஆப்ஷன் செயினில் டேட்டா பார்ப்போம். எங்கே இருக்குது, மார்க்கெட் என்னவா ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ நம்மளோட கோர்ஸில் இதை பற்றிலாம் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த டூலு, அப்புறம் வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டூல் கொடுப்போம் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது. அந்த ஆப்ஷன் செயின் நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணணும், அதில் எப்படி நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும், உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அந்த இதில் சொல்லுவோம். அதேமாதிரி ஸ்கால்பிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டூல், நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வேறு எந்த டூலும் தேவையில்ல. ஸோ ஒன்லி பியூர் அந்த டூல் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்கால்பிங் ஈஸியாக பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நான் இது வந்து ஆக்சுவலாக ஸ்கால்பிங்க்கு உள்ளது. ஸோ 1 மினிட் யூஸ் பண்ணலாம். 3 மினிட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டூல் வந்துட்டு வேறு எந்த ஒரு மேக்ஸிமம் வேறு எந்த டேட்டாவும் தேவைப்படாது. சும்மா ட்ரெண்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த இதை வந்து நீங்கள் ஸ்கால்பிங் பண்ண முடியும். ஸோ ஒரு பிகினர்ஸாக நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு நிறைய டேட்டா பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து ஒரு ஸ்கால்பிங், நீங்கள் ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், 1 மினிட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டூல் வாங்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்கால்பிங் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்றைக்கி நான் புட் ஆப்ஷன் எடுக்கிறேன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆனதுனால நான் அதே சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் காலையில் எடுத்ததை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 24,100 அப்படிங்கிறது இருந்தது புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா புட்டை நான் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஏதாவது தவறான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தேன்னா எனக்கு நான் இப்போ சொன்னலாம். ஸோ அதுமாதிரி உங்களுக்கு லாஸஸ் வந்து அதிகமாகிடும். ஓகே. ஸோ நான் 10:45 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 10:45 எக்ஸாக்டாக இது 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10:45 ஓகேவா? ஸோ 10:45ங்கும்போது எக்ஸாக்டாக இது எங்கேனீங்கன்னா, இது ரெசிஸ்டன்ஸ், அதாவது இதில் ஒரு வால்யூம் ரெசிஸ்டன்ஸ் உண்டு, சப்போர்ட் உண்டு. ஓகேவா? ஸோ அங்கே இருந்து ஆக்சுவலாக இது திரும்புது. அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ எனக்கு இதில் எப்போ நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கேண்டில் எனக்கு என்ட்ரியாக இருக்கும். என்னுடைய இதுபடி. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய கரெக்டான எக்ஸாக்டான என்ட்ரி. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய என்ட்ரியாக இருக்கும். ஏன்னா இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்னல. ஸோ ஸ்கால்பிங் படி எனக்கு இதில் என்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு அட் த மணியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே இது நீங்கள் இந்த மணி நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 20 பாயிண்ட் கூட அதில் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எனக்கு இதில் அட் த மணியில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மணி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் வந்து 20 பாயிண்ட் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ எல்லாமே இது வந்துட்டு இந்த ஸ்கால்பிங் டூல் வந்துட்டு குயிக்லி நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்கால்பிங் டூல் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்துட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.